கடித்த பழங்கள் அதிகமா பறிமுதல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஊசி செலுத்தப்பட்ட பழங்கள் எடுத்து பார்த்தாலும் அது எலி கடித்ததுக்கான அந்த அறிகுறியும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல மக்கள் வந்து குழப்பம் அடையறாங்க. இல்ல நம்ம எலி கடிச்சிருக்கா ஊசி போட்டுதான் வந்து இது விற்பனை செய்றாங்களா அப்படின்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி லேப்ல கொடுக்கறதே நமக்கு வந்து டவுட்டா இருக்கு. கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியல. அப்ப மக்களுக்கு எப்படி தெளிவுபடுத்த முடியும்? அதுதான் நீங்க எலி கடிச்ச பழன்றது நல்லாவே தெரியுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எலி நல்லா கரண்டுனதே நல்லா தெரியும். அது மாதிரி பார்த்தோம்னா அது நல்லா ஒரு மாதிரி இதாகவே இருக்கும். மக்களுக்கு அதுவும் நாங்கள் சொல்லி கொடுத்துறோம். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இந்த மாதிரி கூட கடிச்சிருக்கும். உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் என்னோட இந்த கத்தியிலேயே உங்களுக்கு பண்ணினேன். இந்த மாதிரி கடிச்சிருந்தது. சில பழங்களில் ஓட்டையே போட்டிருந்தது. நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடியே நான் காமிச்சேன். இதில் ஓட்டை போட்டு உள்ளுக்கார எலிக்கல் போயிருந்தது, அழுகி இருந்தது, அதுக்குள்ளே எலி புழுக்கையெல்லாம் இருந்தது. இது வந்து நாங்கள் கண்மூட அத்தனை பழங்கள் எடுத்து நாங்கள் வந்து அன்றைக்கி வள்ளூர் கோட்டத்தை நாங்கள் எடுத்து நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணும் பொழுது பார்க்கும்போது மனசு பதறிச்சு. இது சாப்பிட்டு யாருக்காவது எலிக்காய்ச்சல் வரும் அப்படின்றதுக்காக அத்தனை பழத்தையும் நான் கூட. ஆனால் அத்தனை பழத்தில் எதுலையுமே ஒரு பழத்தில் கூட கலரிங்கே கிடையாது. யாரோ ஒரு சிலர் பண்றாங்க. அதுதான் நான் தான் சொல்கிறேனே, அந்த யாரோ ஒரு சிலர் சார் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த யாரோ ஒரு சிலர் எங்கேயோ பண்ணக்கூடிய தவறுக்குனால என்டையராக நம்மளை விவசாயியே பாதிக்குது. எந்த விதத்துலையும் உணவு பாதுகாப்புத்துறை வந்து விவசாயிக்கு எதிரி கிடையாது. அல்லது கடைக்க விற்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நாங்கள் எதிரி கிடையாது. அன்னைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது கூட பழங்களை வந்து தரையில் போட்டு வச்சுருந்ததுனால தான் எலிகள் கடிக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு டெம்பரவரி இந்த டேபிள் மாதிரி உங்களுக்கு போட்டு பழங்களை அதை மேலே வச்சு பண்ணுங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு அறிவுரை தான் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம் இல்லையா. கெட்டுப்போன பழங்களில் தான் நாங்கள் தூக்கி போட்டிருக்கோம் இல்லையா. நான் அழித்த பழங்களெல்லாம் எந்த பழத்துலையுமே கலர் கிடையாது. இதை வந்து நான் மட்டும் சாட்சி கிடையாது, நீங்களும் அதுக்கு ஒன்று பார்த்தீங்க கண்மூடராக. என்னோட கமிஷனரும் என் கூட இருந்தார். நான் பொய் சொல்கிறான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். கமிஷனர் பார்த்தார், கண் முன்னாடி பார்த்தார். ஆமாம், இதில் கலரிங் இல்லை, கெட்டுப்பு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு நாங்கள் தெளிவாக உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக சொல்லிக்கிற விரும்புகிறது என்னென்னா, தாராளமாக நீங்கள் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்லாம். எப்போ வந்து நீங்கள் டவுட் பண்ணுறீங்களோ அந்தப்போ இந்த சின்ன டெஸ்ட்டு மட்டும் பண்ணி பாருங்கள்.